இங்கே ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் சரியாயிரும், ப்ரேயர் பண்ணிடுவோம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்துல நீர் எங்களை அனைவரையும் அப்பா உம்முடைய நாமத்தினால் உம்முடைய அன்பிற்குள்ளாக மறைத்து நீர் எங்களை இந்த நேரத்தில் ஹalleluya ஹalleluya நீர் எங்களை ஆளுகை செய்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. எல்லா இன்டர்நெட் காரியங்களையும் உடைய கருத்துக்குள்ளாக தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுகிறபடினால் நன்றி. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் விதமாக இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. இந்த இதயமாகிய அப்பா இந்த வெள்ளி நிலம் உம்முடைய வார்த்தை விதைப்பதற்கு ஏற்ற வெள்ளி நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. பிதா நடாத அனைத்து நாற்றுக்களையும் இறைவார்த்தைக்கு எதிரான அனைத்து மனமேட்டிமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். விட்டு போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன். அவுட் ரைட் நோ. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளில் மக்கள் பெற்றுக்கொள்ள போகிற முழு விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கடவுள் கிருபையினால மீண்டுமாக ஒரு நற்செய்தி பகிர்வு. எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம இந்த நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? யாருமே போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளுடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் என்னை பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. ஓகே, நம்மளுடைய போராட்டம் எப்படி இருக்குது? இல்லை யாருக்குமே போராட்டம் இல்லையா? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். எனக்கு எந்த போராட்டமும் இல்லை, நான் நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை எங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டமுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை உண்மையிலேயே போராட்டம் இருக்குதா நம்ம வாழ்க்கையில்? சிஸ்டர், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் 100% சக்சஸா இருக்குது. ராங் ஆன்சர். எஸ், ஆம் என்றால் ஆம் என்று, இல்லை என்றால் இல்லை என்று. ஏதாவது ஒரு ஆன்சர். ஆமாவா இல்லையா? டெய்லி போராட்டம் தான். அதுதான் உண்மை. வாழ்க்கைய போராட்டம் தானே சிஸ்டர். அப்படி சொல்லல சிஸ்டர், பைபிள்ல எங்கேயுமே சொல்லல வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு இல்ல. ஓகே, என்ன ஒரு நிமிஷமாவது மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. பைபிள் சொல்லுதுன்னு நான் சொல்லல. பைபிள் சொல்லுதா மனுஷன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு பைபிள் சொல்லதா? எந்த அதிகாரம் சொல்லுங்க சிஸ்டர், நான் பாக்குறேன். சொல்லலீங்களே, நான் சொல்லலன்னு தான் சொல்றேன். பைபிள் சொல்லல. மனுஷ வாழ்க்கை போராட்டம் தான். மனுஷ வாழ்க்கை போராட்டம், நான் பைபிள் சொல்லல. உண்மை சிஸ்டர், 100க்கு 100 நீங்க சொல்றது உண்மை. அந்த போராட்டத்தை நம்ம எப்படி போரிடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தையும் பேசுவாங்க. ஓகே, அதுக்குள்ள அது ஈஸியான்னு நீங்க சொன்னது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டம் இருக்கு. போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிரும், ஏதோ ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இது முடிச்சோன்னா நான் நிம்மதியாயிருவேன் அப்படின்னு மட்டும் யாருமே கனவு காணாதீங்க. என்னம்மா பின்னாடியே வரும்ன்ற 24 hours ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு இந்த உலகத்துல போராட்டமும் நமக்கு எதிரான பகைவர்களும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இப்படிதான் இருக்கிறாங்கன்னா அப்ப நம்மளால நிம்மதியா வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அதுக்கான சில ட்ரிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம ரீகால் பண்ண போறோம். எப்படி நம்ம போராடுறது? எதனால போராட்டம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதை என்னால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியில என்னால சந்தோஷமா வாழ முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படி அப்படின்னு கடவுளை நினைச்சா கண்டிப்பா முடியும். இல்ல கடவுள் கண்டிப்பா நினைச்சிட்டாருமா. அவரு நம்ம போராட்டத்தை தான் வாழணும், நம்ம கஷ்டத்துல தான் வாழணும் அப்படின்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் ஏற்கனவே நினைச்சிட்டாரு, நீங்களும் நானும் வெற்றி வாழ்க்கை வாழணும், சுக வாழ்க்கை வாழணும், விடுதலை வாழ்க்கை வாழணுங்கிறத அவர் ஏற்கனவே நினைச்சிட்டார். இப்ப அதை நம்ம நினைக்கிறோமா? அதோட ட்ரிக் என்ன? அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரெண்டு பேருக்கு இடையில போர் நடக்கும்ல, யாருக்கும் இடையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற போராட்டம் யாருக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற போராட்டம்
பண்ணி கொண்டிருக்கிற போராட்டம். யாருக்கு கூட நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கும் ஈவிலுக்கும். பிரைஸ் தி லார்ட். கேட்கலாமா? ஈவில் ஸ்பிரிட் ஈவில் ஸ்பிரிட் கூட தான் போராடிட்டு இருக்கிறோமா? உண்மையா? குடும்பத்தில் ஹalleluya. போராட்டம். என்னம்மா? குடும்பத்தில் போராட்டம். வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். எபேசியர் 6:11-12 வாசிப்போம். எபேசியர் 6:11-12 யாராவது எடுத்து வாசிங்க. அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமென். Praise the Lord. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிறது போராடுறதுக்கு என்னெல்லாம் அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ராணி சிஸ்டர் 2-3 வீக்ஸ் எடுத்தாங்க. அது அந்த இதுக்குள்ள நம்ம போகல. அலகையோட ஏமாற்று வழி என்ன அப்படிங்கிறத என்னை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அலகையோட ஏமாற்று வழி என்ன? அலகையின் ஏமாற்று வழிகளை நாம் எதிர்த்து நிற்கும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட், அலகையோட ஏமாற்று வழி என்னன்னா, அவன் முன்ன நிற்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் முன்ன நிற்க மாட்டான். எப்பவுமே ஒரு ஸ்கிரீனுக்கு பேக்ல தான் டெவில் நிற்பான். ஆனா அவன் முன்ன நிறுத்துறது யாரு? இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அலகையோட ஏமாற்று வழி என்னன்னா, நம்ம நல்ல தெளிவா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எங்கேயுமே அவன் முன்ன நிற்க மாட்டான். அவன் பின்னாடி நின்று, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று, மறைஞ்சு நின்று முன்னாடி ஒருத்தங்களை நிறுத்துவான். இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனுஷனை நிறுத்துவான். 12வது வசனத்தை வாசித்தோம்னா, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. இங்க மனிதர்களோடு மட்டும் இருக்கு. அதோட ரியல் கரெக்ட் என்ன தெரியுமா? நாம் மனிதர்களோடு போராடுவதில்லை. மனிதர்களோடு மட்டும் கிடையாது. நீங்க வேற இதுல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, அவர் ஃபைட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிளட் அண்ட் ஃப்ளஷ். எந்த ஒரு மனுஷன்கிட்ட ரத்தமும் சதையும் இருக்கோ அவனுக்கு கூட நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம தப்பான இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இப்ப எல்லாம் நினைச்சு பார்க்கணும், நான் போராடுற மனுஷனுக்கு ரத்தமும் சதையும் இருக்குதா? நான் யாருக்கு கூட சண்டை போடுறேனோ அவனுக்கு ரத்தமும் சதையும் இருக்குதா? அவர் ஃபைட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிளட் அண்ட் ஃப்ளஷ். எந்த ஒரு மனுஷனுக்கு பிளட்டும் ஃப்ளஷும் இருக்குதோ அவனுக்கு கூட நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன்னா நான் தப்பான இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் வெற்றியை பார்க்க போகிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது இங்கே தமிழ் வேர்ஷனில் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. அங்கே ஒரு டவுட்டு. அப்போ வேற மனிதரையும் போராடுறோம், இன்னும் மனுஷங்க கூடயும் போராடுற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் இதில் பாருங்கள், அவர் ஃபைட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் பிளட் அண்ட் ஃப்ளஷ். ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு மனிதனோட நம்ம போராடுறோன்னா, சாரி, நான் தப்பான ஆள் கூட போராடுறேன். தப்பான இடத்துல போராடினோன்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. போராடிக்கிட்டே இருப்போம், ஒரு சிச்சுவேஷனில் தளர்ந்து போவோம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சே, என்னத்த வாழ்க்கை. இந்த ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, 24 மணி நேரமும் போராட்டம் தான் வாழ்க்கை. ஆனால் பைபிளில் சொல்லலை. உண்மைதான், நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இருக்குன்னா இருக்குது. ஆனால் இந்த நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து, ஒரு கிறிஸ்தவளாக இருந்து நான் எப்படி எதிர்கொள்கிறேன்? இதுதான் இங்கே மெயின். நான் தப்பான இடத்துல போராடுறேன்னா நான் பிறந்து நான் சாகுற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன். என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் வசனத்தில் பார்த்தோம், அலகையின் ஏமாற்று வழிகள். அவனோட ஏமாற்று வழி தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற நம்ம மாமியாரோ மாமனாரோ இல்லை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எந்த ஒரு மனுஷனும் நமக்கு எனிமி கிடையாது. ஏன்னா அவனை உருவாக்குனது என் ஆண்டவருடைய விரல்கள், என் ஆண்டவருடைய கைகள் தான் அந்த மனிதனை உருவாக்குச்சு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அப்போ யார் உண்மையான எனிமி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பிளட்டும் ஃப்ளஷும் உள்ள ஒருத்தனும் எனக்கு எனிமி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ யார் என்னுடைய உண்மையான எனிமி? நான் யார்கிட்ட சண்டை போடணும்? ஸ்பிரிட்.
த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர், ஸ்பிரிட் ஆஃப் சிக். எப்படிப்பட்ட எதெல்லாமே, ஒரு கோபங்கிறது ஒரு ஆவி, பயங்கிறது ஒரு ஆவி, பகைமைங்கிறது ஒரு ஆவி. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை தான் நம்ம எதிர்த்து நிற்கணுமே தவிர, அந்த மனிதனை நான் எதிர்த்து நின்னா நான் தான் ஏமாந்து போவேன். அந்த மனிதன் என்ன பண்ணுவான், இந்த உண்மை அவனுக்கும் தெரியாது, அவனும் ஏமாந்து போவான். யார் வெற்றி பெறுவா? சாத்தான். பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தான் வெற்றி பெறுவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மை எனக்கு தெரியணும். இப்போ நினச்சி பார்ப்போம், இன்னைக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன்கிட்ட ரத்தமும் சதையும் இருக்கா? எனக்கு எதிராக இருக்கிற தீயவனுடைய அந்த ஏமாற்று வழியை நான் அடையாளம் கண்டிருக்கிறேனா? நான் தப்பான இடத்துல போராடி நான் சோர்ந்து போக போறேனா? இல்ல கரெக்டான இடத்துல டு த பாயிண்ட் அடிச்சு நான் வெற்றி பெற போகிறேனா? இதுதான் இப்ப கொஸ்டின். இப்ப எல்லாருக்குள்ளாடி ஒரு எண்ணம் வரலாம், நான் எப்படி ஃபைட் பண்றது ஸ்பிரிட்டு கூட? நாங்க கண்ணு முன்னாடி பார்க்கலையே. நான் சொல்லிட்டேன், அழகையோட மெயின் வேலையே அவன் மறைஞ்சிருந்து அவன் செயல்படுறது. அப்ப நம்ம சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால விட்டுப்போ. இந்த இந்த அதிகாரம் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு, ஒருத்தருக்கு கூட இது மறுக்கப்படலை. நம்ம பைபிளில் ஒரு இதுலேருந்து பார்ப்போம், மார்க்கு 5:8. மார்க்கு 5வது அதிகாரம் எடுப்போம். காஸ்பலில் 4 காஸ்பல்லையும் இந்த இது தந்திருக்கு. நம்ம மார்க்லேருந்து பார்ப்போம். கரசேனை பகுதியில் பேய் பிடித்தவரை நலமாக்குதல். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதை ஃபுல்லாக வாசிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போயிடும்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது, ஏசு கிறிஸ்து கடலை கடந்து செல்லுவார். செல்லும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஓடி வருவார். ஓடி என்ன சொல்கிறாரு, கல்லறைகளை, அந்த மனிதன் எப்படி பட்டவங்கிறத 3வது வசனத்தில் வாசிப்போம். கல்லறைகளே அம்மனிதனின் உறைவிடம், அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அப்படி வரிசையா அவரை, அந்த மனுஷனுடைய தன்மையை பத்தி இங்க நிறைய சொல்லியிருக்கு. ஆனா 8வது வசனத்துல பாருங்களேன், ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஏசு அவரிடம், தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ. அந்த மனுஷனை ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா அந்த மனிதனை, இந்த மேல சொல்லியிருக்கிற அந்த ஒவ்வொரு இதுகளையும் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனை பலவிதமா வர்ணிச்சிருப்பாங்க. சங்கிலிகள்லாம் கட்டி போட்டாங்க, கல்லறை தான் இவனோட இடம், இவன் இப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? தீயாவியே இந்த மனிதனை விட்டு போ. அந்த மனுஷனை பத்தி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் அந்த இடத்துல பேசல. அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை பார்த்து பேசுறாரு. தீயாவி இந்த மனிதனை விட்டு போ. நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய முத்திரை குத்தி இருக்கோம். இவன் பொய் சொல்றவன், இவன் ஏமாத்துறவன், இவனை நம்பவே கூடாது, இவன் எல்லாம் நம்ப வச்சு நம்மள கழுத்தறுத்துருவான், நம்ம கூடவே இருந்து குழி பறிச்சிருவான். நிறைய நிறைய பட்டங்கள் நிறைய பேருக்கு வச்சிருக்கிறோம் அறியாமையினால. நம்ம எந்த மனிதனையாவது அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை நம்ம பார்க்குறோமா? இந்த உண்மை நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும். நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது அதை பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய இடங்களில் பண்ணுறது இல்லை, இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் யாரையெல்லாம் இன்னைக்கு இனிமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் உண்மையிலேயே அந்த மனிதன்கிட்ட தான் நான் போராடிட்டு இருக்கிறேன்னா, அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அந்த மனிதனை கூட போராடினா நான் கண்டிப்பாக எனக்கு எண்ட் ரிசல்ட் ஃபெயிலியர் தான். அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை நான் பைண்ட் பண்ணி நான் அவனுக்கு எதிராக நான் நின்னேன்னா எனக்கு சக்ஸஸ். அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? இங்கே அந்த மனிதனுடைய தன்மை தான் மனுஷங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏசு எப்படி பார்த்தாரு? அவனுக்கு பின்னாடி இந்த தீயாவியே போனார். இன்னும் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஊமையும் செவிட்டும் பிசாசே அவுட் ஜீசஸ் சொல்கிறார். எந்த இடத்துலையும் எந்த மனிதனையும் பார்த்து ஜீசஸ் எதுவும் சொல்கிறதில்ல. நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்கள பார்த்து பேசியிருக்கார். ஆனால் இன்னைக்கு நம்ம போராட வேண்டிய சரியான வழி என்ன? அந்த மனிதனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற ஸ்பிரிட். அது கோபமாக இருக்கலாம். ஒரு நோயாக இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு பின்னாடி பலவீனத்தின் ஆவி. நான் போனேன்னா ஃபஸ்ட்டு அந்த பின்னாடி இருக்கிற அந்த பலவீனத்தின் ஆவியை நான் பயன்படணும். ஒரு ஆள் அதிகமாக கோவப்படுறாரா, அவரை பார்த்து ஐயோ இவன் கோவப்படுறவன், இவனுக்கிட்ட எல்லாம் போக முடியும், அப்படி இல்லை. இவருக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற கோபத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் விட்டு வெளியேறு எனக்கு சொல்ல தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் எப்படி சிஸ்டர் சொல்கிறது, நான் எப்படி இந்த ஸ்பிரிட்டை இது பண்ண முடியுது? இதை நம்ம பைபிள்லேருந்து வாசிப்போம், நமக்கு தெரிஞ்சது தான். அதை நம்ம ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு பார்த்துருவோம். லூக்கா 10:18 எடுங்க. லூக்கா 10:18. எஸ், வாசிங்க அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் 17 சிஸ்டர் 17 வாசிங்க. 17 19 வரைக்கும் வாசிங்க. பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல் விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. இங்கே 72 சீடர்களை பற்றி வாசிக்கிறோம் 17வது வசனத்தில். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிக்கின்றன. 5 சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோட கூடவே நடந்தாங்கல்ல, நமக்கு தெரியும். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்தாங்க 12 சீடர்கள். இந்த 12 சீடர்களும் லூக்கா 9வது அதிகாரம் 37 ஒரு சிறுவனோட பிணியை தீர்க்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து கேட்பார், என்னுடைய மகன் வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, இந்த 9வது அதிகாரத்துல 40வது வசனத்தை யாராவது வாசிங்க. இதுல என்ன என்ன இருக்கு அப்படிங்கிறது. 9வது அதிகாரத்துல 40வது. ஓட்டி விடும்படி உம் சீடரிடம் மன்றாடினேன், ஆனால் அவர்களால் முடியவில்லை என்று உரக்க கூறினார். Praise the Lord. Hallelujah. இந்த சீடர்களால கூட இந்த பேயை ஓட்ட முடியல. எதனாலன்னா அதுக்கு கீழே ஜீசஸ் சொல்றாரு, நம்பிக்கைட்டு சீரழிந்த தலைமுறையினரே அப்படிங்கறத சொல்றாரு. அந்த அவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த 72 சீடர்கள் என்ன பண்றாங்க, திருப்பி வந்து சொல்றாங்க, பேர் ஊகையுடன் சொல்றாங்க, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிக்கின்றன. இயேசுவின் பெயரை நீங்களும் நானும் சொன்னாலும் பேய்கள் அடிபணியும். ஏன் அடிபணியும்னா, இப்போ அதுக்கு கீழே பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதற்கு அவர், வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழுந்ததை பார்த்த ஒரே ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். 1/3 லூசிபருடைய தலைமையில கீழே தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தள்ளப்பட்ட தீயவனை கண்ணால் பார்த்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு அதிகாரம் தர்றாரு. வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. நீங்களும் நானும் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 12 சீடர்கள் உருட்டி உருட்டி ஓட்ட முடியாத பேயை இந்த 72 சீடர்களும் இயேசுவின் நாமத்தினால சொல்லி அவங்க வந்து திரும்பி சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொன்னால் பேய்கள் அடிபணிக்கின்றன. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையில இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன்னா கண்டிப்பா பேய்கள் அடிபணியும், சாத்தான் அடிபணிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நம்மகிட்ட சொல்லல, நீங்க சொல்லுங்க சாத்தான் உங்களுக்கு அடிபணுவான். இல்ல, மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்த கண்ணால பார்த்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், தெரிஞ்சும் தெரியாம குப்பையில போட வேண்டியவனை தூக்கி வலிச்சு, சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் தான் அந்த அவங்கள இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மறைமுகமா சாத்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பலருக்கும் அது தெரியறது இல்லை. அவன் வீழ்ந்தவன், அவன் வீழ்ந்தவன், நான் வாழ்வதற்காக பிறந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினால ஜெயம் எடுக்கிறதுக்காக நம்ம பிறக்கல, ஜெயத்துல தான் பிறந்திருக்கிறோம். 1 பேதுரு 1:23 என்ன சொல்லுது? நீ அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியாததும் நிலைத்திருப்பதுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் புது பிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். கடவுளின் வார்த்தையினால் புது பிறப்பு. கடவுளின் வார்த்தைனா என்ன? இயேசு கிறிஸ்து. என்னுடைய பிறப்பு, என்னுடைய 2வது பிறப்பு எப்படிப்பட்டது? நான் என் தாயுடைய கருவையிலிருந்து பிறந்தது, மேபி நான் ஜென்ம பாவத்தோட பிறந்திருப்பேன். என்னுடைய 2வது பிறப்பு எப்படிப்பட்டது?
வெற்றிக்குள்ளாடி தான் பிறந்திருக்கு. நம்ம நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அதிர்ஷ்டத்திலே பிறந்தவரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் பிறந்ததே ஜெயத்தில் தான் பிறந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் பிறந்திருக்கிறேன். நீங்களும் நானும் திருமுழுக்கு எடுத்திருக்கிறோன்னா நான் வெற்றியில் பிறந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ள மரியாதை நமக்கு தெரியாமல், நம்ம யாருன்னு தெரியாமல், நம்ம அப்பா யாருன்னு தெரியாமல், நமக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டிருக்குன்னு தெரியாமல், அவன் அப்படி பண்ணிட்டான், சாத்தான் இப்படி கட்டி வச்சிருக்கிறான், இவன் தான் இப்படி பண்ணனான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளையும் அறியாமல் குப்பையில் போட வேண்டிய ஒருத்தனுக்கு மகிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியணும், உண்மையாக நான் போராட வேண்டியது யார்கிட்ட, என்னுடைய போராட்டம் கரெக்டான இடத்துல இருக்கா, அதற்கு நான் தகுதி உடையவளா. நீங்கள் இப்போ தான் இப்படி நீங்கள் ஒரு முடிவு, இப்போ சிலவங்க மனசுக்குள்ளே ஒரு முடிவு வரும், ஆமாம் நான் வந்து சாத்தான்கிட்ட போராட முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தான் சாத்தான் சொல்லுவான், நீயெல்லாம் எப்படி, நீயெல்லாம் எப்படி, நீயே எத்தனை தடவை மெசேஜ் கேட்டாலும் உன்னால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, கேட்ட வார்த்தையை மறந்துடுற, வார்த்தையின்படி நீ வாழ்கிறதில்ல, திருப்பி திருப்பி செய்த பாவத்தையே செய்கிற, நீ எப்படி. அப்போ எனக்கு சொல்ல தெரியணும், அப்பாலே போ சாத்தானே, என்னுடைய செயல்களின் அடிப்படையில் நான் ஆண்டவருக்கு தகுதியாக முடியும்னா நான் சாகிற வரைக்கும் முடியாது. என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த உலகம் எல்லாம் சொல்லலாம், உன்னால முடியாது, நீ பலவீனமானவ, நீ அப்படிதான் இப்படிதான், நீ இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்கி, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை என்னுடைய உள்ளம் கையில பொறித்து வச்சிருக்கிறேன். உன்னுடைய தாயின் கருவறையில் நீ உருவாவதற்கு முன்னதாக மட்டும் இல்ல, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே என்னுடைய சிந்தனையில நீ இருக்கிற. உன்னை நான் யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு, எனக்கும் சொல்றாரு. நீங்க யாராவது உங்க செயலின் அடிப்படையில நான் தகுதி இல்லை, என்னால முடியாது, என்னால எல்லாம் இந்த இறை வார்த்தையின்படி வாழ முடியறது இல்லை, நான் கோபப்பட்டுறேன், நான் அப்படி பண்ணிடுறேன் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, மன வருந்தங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அது போதும். நம்மளால முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறது பெரியது. அப்ப எனக்கு அவர் தந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை மட்டும்தான் என்னால போராட முடியும். கரெக்டான இடத்துல போராடுவேன், கரெக்டான இடத்துல போராடுவேன், கரெக்டான ஆயுதத்தை பயன்படுத்தி போராடுவேன். எனக்குள்ள அங்கீகாரம் எதுன்னு தெரியாம இன்னைக்கு பலரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நெட்வொர்க் போயிடுச்சு. சிஸ்டர் அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் பாடலாம் சிஸ்டர், அவங்க அதுக்குள்ள வந்துருவாங்க. ஓகே. அன்புக்குரியன் சாங் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. இதுவரையில் உதவினீரே எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே,
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதனை ஆராதினை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அனிதா இன்னும் ஜாயின் பண்ணலையா? இது வரைக்கும் வரல. தேங்க்ஸ்ல ப்ரேயர் பண்ணுவோமா பிரதர்? ஓகே, ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். ஒரு 5 எல்லாரும் மினிட்ஸ். அன்மியூட் செய்து ஆவியானவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்துல நாம ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை அப்பா, ஆராதனை ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைக்கிறவரே, ஆவியானவரே, நீங்க இருக்கின்ற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. ஷலபல பரி 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 கரபரிதிரிடா லிபரி ஷரபி 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 ஷரத் நிக்கரபதிரி சக்கரபதிரி சக்கரா. ஹalleluya. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். முதுமேன்மையான கிருபை இரக்கத்துக்காக தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, தூயவரே, பரிசுத்தரே, அடைக்கலமே அப்பா, நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. ஒரு பூரண விடுதலையை கொடுத்து ஆவியான தேவனே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்,
வறண்ட நிலத்தில் ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச்செய்வன் என்று சொன்னீரே அப்பா. உமக்கு ஆராதனை அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷரபி 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 ஷரத்ரி கரபத்ரி சக்கரபத்ரி சக்கரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோமே அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. வலது கரத்திலே நன்றி துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி தகப்பனே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கண்டினியூ பண்ணுங்க சார். சாரி பிரதர், நெட் கொஞ்சம் கிடைச்சது. ஓகே ஓகே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? நம்ம யார்கிட்ட போராடுறோம், கரெக்டாக போராடுறோமா, என்ன ஆயுதத்தை வைத்து போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த உண்மை நமக்கு தெரியணும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த அதிகத்தை தந்திருக்கிறவர் அப்படிப்பட்ட பெரிய. ஹல்லேலூயா. நம்மளை நம்பியோ நம்முடைய செயல்களை நம்பியோ இல்லை, நமக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறவர். சாத்தான் மின்னலை போல விழ கண்டவர், நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னவர், வாக்கு மாறாதவர், நம்ப தகுந்தவர், என்னுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, அவர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறனால எனக்கு அவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சொல்லணும், இன்னைக்கு நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு எதிராக இருக்கின்ற எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சொல்லணும், நான் வரேன் டெவில், நான் உனக்கு எதிராக வர்றேன். நான் எதை கொண்டு வர்றேன்? என் கூட இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு, அவர் எனக்கு வைத்திருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு வர்றேன். ஏன்னா நான் திருமுழுக்கின் மூலம் நான் ஜெயத்திற்குள்ளாக பிறந்திருக்கிறேன். நான் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியாத வித்தாகிய இயேசுவின் வார்த்தையினால் நான் புதிய பிறப்பு அடைந்துட்டேன். அப்போ நான் ஒரு வெற்றியின் மகள், நான் ஒரு விடுதலையின் மகள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு வருகிறேன். ஒரே உண்மை, ஒரு சீக்ரெட் நான் சொல்லிடுறேன். சாத்தான் விழுந்து போனவன் என்பது சாத்தானுக்கு தெரியும். அவனால ஒன்றும் முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இனி யாருக்கு தெரியும்? எனக்கு எந்த பலமும் இல்லை, சாத்தானுக்கு எந்த பலமும் இல்லை, அவனால எதுவும் பண்ண முடியாதுங்கிற உண்மை வேற யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சாத்தானுக்கு இன்னொரு உண்மையும் தெரியும். என்ன உண்மை தெரியுமா? அது நமக்கு தெரியாதுன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் ஒருக்க கூட சொல்றேன், சாத்தானுக்கு நான் விழுந்து போனவன், என்னால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ ஏன் இந்த வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, பிரச்சனைகள் வருமானு கேட்டால் 24/7 வாழ்க்கையில் போராட்டமும் போராளிகளும் எல்லாரும் இருப்பாங்க. எனிமி இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனால் அந்த சாத்தானுக்கு என்ன தெரியும்? இந்த போராட்டத்தில் இவனால் போராட முடியாதுங்கிற உண்மையும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு தெரியல எத்தனை பேரால் இதை அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னு, எடுத்துக்க முடியுதுன்னு. டெவிலுக்கு என்னால் ஒன்றும் முடியாதுன்னு தெரியும், சாத்தானுக்கு தெரியும் என்னால் ஒன்றும் முடியாது. இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும் சாத்தானால் ஒன்றும் முடியாது. ஆனால் டெவிலுக்கு இன்னொரு உண்மையும் தெரியும். இந்த மக்கள் நிறைய பேருக்கு என்னால் முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னால் ஏதோ முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ தெரியணும். இன்னைக்கு நான் இந்த உண்மையை தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் பல நேரங்களில் நான் அதை அப்ளை பண்ணலை. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் டெவில் எந்த வேலையும் என்னுடைய வாழ்க்கையில் அவனால் முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் அதை வெற்றியோடு போராட மேற்கொள்ள நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஏனால் என்னுடைய விரல்கள் அதுக்காக பழக்கப்பட்டிருக்குது. ஹalleluya. praise the lord. இந்த உண்மை எனக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா, நான் பார்க்குறேன் சிலர்கிட்ட பேசும்போது அவங்க செய்கிற ஒரு ரெண்டு சின்ன சின்ன ஒரு பலவீனங்கள் அதுகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போனால் என்னால் நல்லா இருக்க முடியல. நீங்கள் பார்க்குற உங்களுடைய கணவர் நல்லவர், நீங்கள் பார்க்குறவங்க மனைவி நல்லவங்க, ஆனால் அவங்களையும் அறியாமல் அவங்களுக்குள்ளாக இருக்கின்ற சில பலவீனங்களை பார்த்து நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம், இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு ஓரம் கட்டுறோம். தப்பு. அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை பார்த்தா அந்த மனுஷனை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லவங்களா தான் பார்ப்போம். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது, நான் நல்லா தான் இருக்க நினச்சிட்டு போகிறேன், நான் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துக்கு போகிறேன்னா என்னால் என் பிள்ளைங்கிட்ட அன்பாக இருக்க முடியல, என்னுடைய கணவர்கிட்ட அன்பாக இருக்க முடியல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னால் நல்லதாக பழக முடியல. அப்படி நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு குற்ற உணர்வும் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும், நான் கடவுளின் வார்த்தையினால் புதுப்புறப்படைந்திருக்கிறேன், எனக்குள்ளாக குற்ற உணர்வை கொண்டுபடுகிற பொல்லாத தீயாவியை விட்டு வெளியேறுன்னு நான் யாருக்கு முன்னாடி அதை பார்க்குறேனோ அவங்களையும் சொல்ல தெரியணும். எனக்கும் நான் செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ண முடியும். நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகள் அப்படின்னு சொல்லி என்னால் செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் என்னை வெற்றி வாழ்க்கைக்கு என்று பழக்கப்படுத்தி இருக்கிறார். நான் சாத்தானை கண்டோ, இந்த உலகத்துல நான் காணப்படுகின்ற எப்படிப்பட்ட பலவீனத்தை கண்டோ நான் பயப்படுவதற்கு கிடையாதுங்கிற உண்மை நமக்கு தெரியும். அப்படி தெரியும்போது என்ன தெரியுமா, இல்லை இன்னொன்னு, எந்த ஒரு மனுஷனையும் நான் குறைவா நினைக்க மாட்டேன், நான் குறைவா பார்க்க மாட்டேன். அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரத்தமும் சதையும் இருக்கிற யாரோடையும் எனக்கு போராட்டம் கிடையாது. அப்ப எனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு போட்டு சிஸ்டர் எல்லாம் கொஞ்சம் டங்ஸ்ல துதிப்போம் சிஸ்டர். லிக்கரமிஷல லிக்கரவரிஷக்கர வரிக்கரமிஷல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மாட்சிமைப்படுத்துகிறோம். உமது மேன்மையான கிருபை இரக்கத்துக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷரபி 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 ஷரத்து நிக்கிறது ரிஷக்கரா ஷலபர பரி 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 கரபரி லிபரி ஷரபி ஷரத்து நிக்கிறது ரிஷக்கரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 துதி ஆராதனை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் மாட்சிமைப்படுத்துகிறோம். ஷலபரி பரி பரி ஷரபி ஷரத்து நிக்கிறது ஷக்கரபரி ஷக்கரபரி ஷக்கரா ரிபரி பரி கரபரி ராலிபரி ஷரபி ஷரத்து நிக்கிறது ஷக்கரபரி ஷக்கரா ஷரபி ஷரத்து நிக்கிறது ஷக்கரபரி ஷக்கரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க இருக்கின்ற இடத்துல விடுதலை உண்டு, ஒரு பூரண விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டளையிடுகிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதே போல இறைவார்த்தை பகிர்வுக்கு எதிரான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். I rebuke the spirit in the name of Jesus. Hallelujah. Hallelujah. ஆராதனை 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 துதி ஆராதனை துதிக்கிறோம். ஷரபி 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 ஷரத்து நிக்கர பதிரி சக்கர பதிரி சக்கரா. Thank you Jesus. Praise the Lord, sister. Brother, praise the Lord. Dominic, praise the Lord. Praise the Lord. Network complete finish பண்ண சொல்லிட்டாங்க அனிதா சிஸ்டர். Next week நெட்வொர்க் இஷ்யூ இருக்காம்பது அனிதா தான் ஃபோன் பண்ணாங்க. சரி 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 சரி. ஓகே ரைட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகோதரி எடுத்த இந்த டாபிக்கை நம்ம கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, தீய ஆவிகளோடு தான் அப்படிங்கிறத சகோதரி நமக்கு தெளிவாக சொன்னாங்க. அந்த போராட்டத்தை எப்படி போராடணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னாங்க. நம்ம அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியாததும் உயிருள்ளதுமான நிலைத்திருப்பதுமான அவருடைய வார்த்தையினால் நாம் புதுப்பிறப்பாய் மாற்றமடைந்திருக்கிறோம். அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது சிஸ்டர் கண்ணி பண்றீங்களா சிஸ்டர் அனிதா சிஸ்டர்?
கன்க்ளூட் பண்ணிருங்க. Praise the Lord, praise the Lord. கன்க்ளூட் பண்ணிருங்க சிஸ்டர். கன்க்ளூட் பண்ணிருங்க. Thank you brother. Hallelujah, hallelujah. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? இன்னைக்கு ஒரு உண்மையை கற்றுருக்குறோம். நம்ம எப்படி போராடணும், யார்கிட்ட போராடணும் அப்படிங்கிற உண்மையை நம்ம கற்றுருக்குறோம். இது முன்னாடியே நமக்கு தெரியும். பல நேரங்களில் நம்ம அதை அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். ஏன்னா சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்ட என் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் ஒருத்தருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். நமக்கு தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்? ஒருத்தர் முடியாமல் இருக்கிறாருன்னா என்ன பண்ணலாம்? த ஸ்பிரிட் ஆஃப் சிக், இவருக்கு பின்னாடி இருக்கிற பலவீனத்தின் ஆவியே விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆண்டவரை நீ இவருடைய குணப்படுத்தினதற்கு நன்றி. ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் பார்த்துட்டு சும்மா கடந்து போனேன்னா, நான் கேட்டதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணாமல் இருக்கிறேன்னா அதில் பலன் இல்லை இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னால் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி எனக்கு நான் செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அவங்களே வந்துக்கிறாங்க. நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செய்கிறேனே, நான் என் வீட்டுக்கு போகும்போது எல்லார்ட்டையும் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி தான் போகிறேன். என்னால் அப்படி இருக்க முடியறது இல்லையே. பார்த்தோன்னே நான் கோவப்படுறேனே, என்னால் அவங்ககிட்ட சகஜமாக பேச முடியறது இல்லையே. அப்போ இந்த பலவீனத்துக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உண்மை எனக்கு தெரியணும். நான் கடவுளுடைய மகள். நம்மளை ஃபஸ்ட்டு மதிக்கணும். நம்மளை நம்ம மதிச்சாதான் நம்ம அடுத்தவங்களை மதிக்க முடியும். என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும்? இல்லை, நம்மளால தான் முடியும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் ஜெயத்தில் பிறந்திருக்கிறேன். நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன்னா நான் ஒரு ஜெய வீரன், நான் ஒரு ஜெயாளி, நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வீழ்ந்தவனை கண்டு பயப்படுவதற்காக நான் படைக்கப்படவில்லை, நான் வாழ பிறந்தவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தமும் சதையும் இருக்கிற எந்த ஒரு மனிதனை பார்த்தாலும் நான் குறைவா என்னால் நினைக்க முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் அதை பண்றது, அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட். கோபமா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்ன சிஸ்டர் நீங்க இப்படி ஈஸியா சொல்லிடலாம், கூடவே இருந்து நம்ம வச்சு கழுத்தெடுத்திருக்காங்க சொல்லலாம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை இதுதான் சொல்லிட்டு இருக்க முடியும். அப்போ நீங்க யாரை பாக்குறீங்களோ, யார் மூலம் உங்களுக்கு போராட்டம் வருவதோ அந்த மனிதனை பார்க்காம அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட்டை பார்த்து அதை பயன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு பயன் பண்ணீங்கன்னா விடுதலை உண்டு. இல்லைன்னா நீங்க சொல்லலாம், என்னால எல்லாம் இதை பண்ண முடியாது, இவனையெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது, என்னால முடியவே முடியல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பாவத்தை விட பெருமை உள்ளவனை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட பாவம் செய்தவங்களா இருந்தாலும் நீங்க இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அவங்கள மன்னிக்கவும் அவங்க பின்னாடி இருக்கிற தீமையின் ஆவிகளை விரட்டவும் நீங்க ரெடி ஆகலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனை நான் எதிர்த்து நிற்கிறேன். அப்படி யோசிங்க, நான் எப்படி இருக்கிறேன்னா, கரெக்டா அந்த இடத்துல இருக்கிறேன்னா, இல்லை நான் ப்ராப்ளத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன்னா, நீங்க ப்ராப்ளத்தை பார்க்குற வரைக்கும், உங்க முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்க்குற வரைக்கும் உண்மையான பகைவனை நம்ம விட்டுடுறோம். ரியல் எனிமியை நம்ம விட்டுக்கிட்டு தப்பே பண்ணாத ஆண்டவருடைய விரல்கள் உருவாக்கிய ஒரு மனிதனிடத்தை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்முடைய சிலருடைய குழந்தைகள் அவங்க படிப்புல சரியில்லாம இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம், ஒபே ஆகாம இருக்கலாம். ஆண்டவரை விரல்கள் அவங்களை அப்படி உருவாக்கல. ஏதோ ஒரு தீமையின் ஆவியினால அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அவங்களை அப்படி பண்ண போடுதுன்னா, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படி பண்ணுனா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இதை நீங்க பண்ணலைன்னா மாற்றத்தை பார்க்க முடியாது. நம்ம எல்லாருமே இதுல ஆன்சரபிள் தெரியும். நம்ம பண்ணாம விட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உண்மை தெரியும் போது நான் எந்த மனுஷனையும் குறைவா நினைக்க மாட்டேன். ரத்தமும் சதையும் இருக்கிற எந்த மனிதனும் எனக்கு எனிமி கிடையாது. ஒருவேளை என்ன நல்லா வச்சிருந்துருக்கலாம் ஒரு காலத்துல, இப்ப என்ன தூக்கி போட்டிருக்கலாம், ரொம்ப பாசம் காட்டி இருக்கலாம். இப்போ நம்ம பெற்றவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சகோதரர்களா இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற குறைகளையும் எனக்கு தெரியும். நம்மளுடைய குற்றங்கள் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அடுத்து நமக்கு தெரியும். மன வருத்தப்படணும். அதே நேரத்துல எந்த ஒரு மனிதனையும் இவங்க இப்படி நம்ம தப்பா குறைவா நினைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் உருவாக்குறேன், என்னுடைய விரல்கள் உருவாக்கியது. நானே மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது நீ யார் மன்னிக்காம இருக்கிறதுக்கு? நான் மன்னிக்காம இருந்திருந்தேன்னா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா இந்த இடத்துல நீ இருப்பியா இன்னைக்கு? அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி. அவர் இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு. நம்ம பிடிவாதமாக இருந்தோம்னா, இல்லை சிஸ்டர் உங்கள்கிட்ட சொன்ன புரியாது, என்னோட விஷயமே வேற அப்படின்னு நீங்க எப்படிப்பட்ட ஸ்பெஷல் கேஸ் வச்சிருந்தாலும் இது காமன் ரூல் ஃபார் ஆல்.
கஷ்டம்தான். வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கணுமா, பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா போராடுவோம். தப்பானவன்கிட்ட தப்பான ஆயுதத்தை கொண்டு போராடி நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றியை பார்க்க மாட்டோம், சோர்ந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் போராட கற்றுருக்குறோம். யார்கிட்ட போராடணும், எதை கொண்டு போராடணும்னு கற்றுருக்குறோம். தவறான இடத்துல போராடி நம்முடைய சமயங்களை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். சரியான இடத்துல சரியான வார்த்தையை கொண்டு, எனக்குன்னு தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு நான் போரிடும் போது என்ன நான் மதிப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் நான் மதிப்பேன். ஏன்னா ஆண்டவருடைய கரங்கள் அவனையும் உருவாக்குச்சு. அவனுக்காக வைத்திருக்கிறது, ஆண்டவர் வைத்திருக்கிறது நலமான வளமான திட்டம். எந்த ஒரு மனிதனையும் பொய்யாட்டோ ஏமாற்றுக்காரனாகவோ இல்லை கோபம் உடையவனாக ஆண்டவர் உருவாக்கியிருக்காரா? இல்லை. அவருடைய அவர் படைத்தது அனைத்தையும் நல்லதென்று கண்டார். எல்லாமே நல்லதுன்னு கண்டார். எதுலையுமே குறைவு இருக்குல்ல. இன்னைக்கு என்னுடைய கண்கள் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு விதமா பார்க்குதுன்னா, அவன் பின்னாடி இருக்கிற தீமையின் ஆவியினால் அந்த மனிதன் அப்படி ஆயிருக்கிறான்னா, அவனுக்கு நான் செய்யாம விட்டது என்ன அப்படிங்கிற ஆங்கிள் நான் யோசிக்கணும். நான் அதை பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எனக்கு ஆஃபர் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உடைய கருத்திற்குள்ளாக தருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, இரத்தமும் சதையும் இருக்கிற எந்த மனிதனையும் நான் எதிரியாக பார்க்காதபடி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தீயவனுடைய தீமையை இனங்கண்டு கொண்டு வீழ்ச்சியை காண விண்ணகத்தில் இருந்து விழுந்தவனை ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து நிற்கவும், அதே நேரத்தில் உம்முடைய கரங்கள் உருவாக்கின மனிதர்களை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு அந்த ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அனைவரையும் அன்பு செய்ய, அனைவருக்கும் ஆண்டவரை நீர் விரும்புகிறபடி நீர் அவர்களை ஏற்றுக்கொள்வது போல அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அழகையின் ஏமாற்று வழிகளை இனம் கண்டுகொள்ள எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. போரிட கற்றுத் தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் ஜெயமெடுப்பதற்காக பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உண்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நடைமுறையில் பயன்படுத்தாமல் ஆண்டவரை பல நேரங்களில தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை. சோர்ந்து போகிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தீயவனை எதிர்த்து நின்று உமக்கு பணிந்திருந்து அனைவரையும் அன்பு செய்து வாழ நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களை மதிக்கவும் பிறரை மதிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நன்றி அப்பா. துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்க ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளில நான் விதைத்த இந்த விதைகள் அனைத்தையும் ஆண்டவரே யோவான் 15:16 படி சீல் செய்கிறேன். ஒவ்வொருடைய இதயங்களையும் தீயவன் திருடாதபடி முத்திரையிடுகிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சகோதரி பகிர்ந்த இந்த இறை பகிர்வில் விளக்கம் வேணும் அப்படின்னா சகோதரிகிட்ட கேட்கலாம். யாருக்காவது கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையில அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை அப்படின்னு ஏதாவது கேட்க விரும்புனீங்க அப்படின்னா இப்போது சகோதரிகிட்ட கேட்கலாம். சரி, சாட்சிக்கு போயிடலாம். இந்த நாளில் கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு சாட்சி சொல்லக்கூடியவங்க இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஜெபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கத்தார் நேரம் 6 மணிக்கும் அமீரக நேரம் 7 மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் 8:30க்கும் நம்முடைய ஜெப வழிபாடு ஒவ்வொரு